பெங்குயின் நீரில் வாழும் பறக்காத பறவை. இவை பெரும்பாலும் தெற்கு அரைக்கோளத்தில் மட்டுமே வாழ்கின்றன. எனினும் ஒரே ஒரு பெங்குயின் இனம் மட்டும் நடுநிலக்கோட்டின் வடக்கு பகுதியில் வாழ்கின்றது. இவை தங்களின் துடுப்பு போன்ற இரு இறகுகள் மூலம் கடலில் நீந்தும் திறன் பெற்றுள்ளன. இவை தங்கள் வாழ்வில் பாதியை நிலத்திலும் மீதியை கடலிலும் கழிக்கின்றன. பெங்குயின் வகைகளில் மிக பெரியது பேரரச பெங்குயின். இது சுமார் 1.1 மீட்டர் உயரம் வரை வளருவதுடன் 35 கிலோகிராம் அல்லது அதைவிட சற்று கூடிய எடையையும் கொண்டிருக்கும். சிறிய நீல பெங்குயின் அல்லது தேவதை பெங்குயின் என்பது மிகச் சிறிய பெங்குயின் வகையாகும். இது சாதாரணமாக 35 மீ தொடக்கம் 40 மீ வரையான உயரத்தையும் சுமார் 1 கிலோகிராம் எடையையும் கொண்டிருக்கும். பொதுவாக பெரிய பெங்குயின்கள் சிறப்பாக வெப்பத்தை உள்வைத்துக் கொள்ளக்கூடியவையாக இருப்பதால் அதிக குளிர்பகுதிகளில் வாழக்கூடியவையாக உள்ளன. சிறிய பெங்குயின் வகைகள் மிதவெப்ப காலநிலை பகுதிகள் அல்லது வெப்ப காலநிலை பகுதிகள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. உடற்கூறு. பெங்குயின்கள் நீர்வாழ்வுக்கு தக்கபடி இசைவாக்கம் பெற்றுள்ளன. துடுப்புகளாக மாற்றம் பெற்றுள்ள இவற்றின் இறகுகள் பறப்பதற்கு பயனற்றவை. எனினும் அவற்றை துடுப்புகள் போன்று பயன்படுத்தி நீரில் பெங்குயின்கள் வியக்கத்தக்க வகையில் விரைவாகவும் இலகுவாகவும் நீந்தவல்லவை. இவை நீந்தும் போது ஒரு பறவை பறப்பது போல் இருக்கும். எனவே நீரில் பெங்குயின் நீந்தும்போது அவற்றின் பின்னால் தொடராக நீர்க்குமிழிகளை காணலாம். இறகின் கீழுள்ள காற்று படலம் அட்லாண்டிக் கடல் குளிரில் இருந்து உடல் வெப்பத்தை பாதுகாக்க உதவுகிறது. வெப்ப மற்றும் மிதவெப்ப வலயங்களில் வாழும் பென்குயின்களின் இறகுகள் ஒப்பீட்டளவில் தடிப்பு குறைந்தவை ஆகும். அனைத்து பென்குயின்களின் உடலும் வெண்ணிற கீழ்ப்பகுதியையும் இருண்ட நிறம் கொண்ட மேற்பகுதியையும் கொண்டவை. இது உருமறைப்புக்கு உதவுகிறது. கொல்லும் திமிங்கிலம் அல்லது சிறுத்தை நீர்நாய் போன்ற பென்குயின்களை கொன்று தின்னக்கூடிய விலங்குகள் நீரிலிருந்து பார்க்கும்போது வெண்ணிற வயிற்று பகுதியை கொண்ட பென்குயினையும் ஒளி தெறிக்கும் நீர்ப்பரப்பையும் வேறுபடுத்தி கண்டுகொள்வது சிரமம். நீந்தும் போது பென்குயின்களின் வேகம் மணிக்கு 6 தொடக்கம் 12 கிலோமீட்டர் வரை இருக்கும். 27 கிலோமீட்டர் மணி வரை வேகம் அவதானிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சிறிய பென்குயின்கள் அதிக ஆழத்தில் நீந்துவதில்லை. அவை தங்கள் உணவுகளை நீர் மேற்பரப்புக்கு அருகிலேயே பிடித்துக்கொள்வதுடன் ஒவ்வொரு நீச்சலும் 1 அல்லது 2 நிமிடங்கள் வரை மட்டுமே நீடிக்கின்றது. தேவை ஏற்படின் கூடிய ஆழத்துக்கு நீந்தவும் அவற்றால் முடியும். பெரிய பேரரச பென்குயின்கள் 267 மீட்டர் ஆழம் வரை சென்றது பதியப்பட்டுள்ளதுடன் இதன் கால அளவும் 18 நிமிடங்களாக அவதானிக்கப்பட்டுள்ளது. நிலத்தில் பென்குயின்களின் நடத்தை லாவகமற்றது. அவை காலால் இருபுறமும் அசைந்து அசைந்து நடக்கின்றன அல்லது அவற்றின் வயிற்றினால் பனிக்கட்டியின் மீது வழுக்கிச் செல்கின்றன. ஆனாலும் உண்மையில் பெரும்பாலான மனிதர்களுக்கு ஈடாக அல்லது அவர்களிலும் வேகமாக ஓடுவதற்கும் பென்குயினால் முடியும். சக்தியை சேமிப்பதற்காகவும் அதேவேளை வேகமாக நகர்வதற்காகவும் இவை வயிற்றினால் வழுக்கிச் செல்கின்றன. இவற்றின் செவிப்புலன் மிகச் சிறப்பானது. கண்கள் நீர் கீழ் பார்வைக்கு ஏற்ப இசைவாக்கம் பெற்றுள்ளன. இவையே உணவை பிடிப்பதற்கும் பிற விலங்குகளிடமிருந்து தப்புவதற்குமான பென்குயின்களின் முதன்மையான வழியாகும். காற்றில் இவைகளால் நீண்ட தூரம் பார்க்க முடியாது. பேரரச பென்குயின் என்பதே உலகிலுள்ள பென்குயின்கள் யாவற்றினும் உயரமானதும் எடையுள்ளதும் ஆகும். இவை அண்டார்டிகாவை தாயகமாக கொண்டவை. மற்ற பென்குயின்களைப் போலவே இவற்றாலும் பறக்கவியலாது. ஆண் பெண் பென்குயின்கள் அளவிலும் தோற்றத்திலும் ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும். இவற்றின் உயரம் 48 அங்குலம் வரையும் எடை 22 முதல் 45 கிலோகிராம் வரையும் இருக்கும். இவற்றின் தலை முதுகு பகுதிகள் கருப்பாகவும் வயிற்றுப்பகுதி வெள்ளையாகவும் மார்பு பகுதி வெளிர்மஞ்சள் நிறத்திலும் காது மடலருகே நல்ல மஞ்சள் நிறத்திலும் இருக்கும். இவற்றின் இறக்கை பகுதி கடல் வாழ்க்கைக்கு ஏற்ப துடுப்பு போல் இருக்கும். மீன் இவற்றின் முதன்மையான உணவு. பருவநிலை. அண்டார்டிகா பகுதியில் ஏற்பட்டு வரும் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த வகையான பென்குயின்கள் வேகமாக அழிந்து வருகின்றன. 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டதைப் போல 21ஆம் நூற்றாண்டிலும் இந்த வகை பறவைகள் அழியும் காலநிலையை பனிக்கட்டி உருகுதலின் காரணமாக ஏற்பட்டுள்ளது. அரச பென்குயின் பென்குயின் இனங்களிலேயே 2வது பெரிய பென்குயின் ஆகும். இவை பொதுவாக 3 அடி உயரமும் 11 முதல் 16 கிலோகிராம் எடையும் இருக்கும். இவை சிறு மீன்களையே முதன்மை உணவாக கொள்கின்றன.
அண்டார்டிகாவிற்கு அருகிலுள்ள தீவுகளில் இவை இனப்பெருக்கம் செய்கின்றன. இவற்றின் மொத்த எண்ணிக்கை 2.23 மில்லியன் இணைகளாகும். இது மேலும் மிகுந்து வருகிறது. ஆயுள் காலம்: பெரிய வகை பென்குயின்கள் 15 முதல் 20 வருடங்கள் வாழ்கின்றன. சிறிய வகை பென்குயின்கள் 6 வருடங்கள் வாழ்கின்றன.